அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நின்று அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறது பேசுறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரொடியூசராக அங்கே வந்து நாங்கள் எஸ்கே நிற்க வேண்டிய இடம் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பிஸி ஆகிட்டார் இங்கே ஷூட்டிங் கமிட்மெண்ட்ஸில். ஸோ அவர் சார்பாக நானும் வினோத்தும் தான் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கூழாங்கல் படம் பார்த்த அப்புறம் வினோத்தோட ஒர்க் பண்ணணுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் கொட்டுக்காளி நடந்தது. ஸோ எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் நம்ம தமிழ் சினிமாவையும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்த வினோத்துக்கு ஒரு பெரிய நன்றி எங்கள் சைடில் இருந்து. வினோத் வந்து ரொம்ப பேச மாட்டார், அவர் படம் தான் பேசும். இந்த படத்தில் அவர் பேசியிருக்க பாலிடிக்ஸ் ஆகட்டும், விஷயமாகட்டும், இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, படமும் இதே மாதிரி தான் ப்ராமிசிங்காக இருக்கும். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். உங்களை அப்படியே விட்டுற போகிறது கம்ப்ளீட் அப்படி தான். ஓகே. ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அந்த இன்ட்ரோ பிளாக் இருக்கும், அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஷூட் பண்ணுறது தான் வந்து ஒரு பயங்கர ஒரு டாஸ்காக இருந்துச்சு. ஓகேவா? அந்த இன்ட்ரோ பிளாக் சீன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எல்லாமே சொன்னாங்க பார்த்தவங்க. ஸோ அந்த சீன் வந்து பர்டிகுலராக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அண்டு மோர் ஓவர் வந்து இந்த படம் த்ரூ அவுட்டாகவே வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து மோர் ரியல் இஸ் மோர் டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை கேஸ்ட் அண்ட் குரூ, சூரியன், ஆனாபென் மேம், என்னோட எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சவுண்ட் டிபார்ட்மெண்ட், சுரேன், ராகவ், ரமேஷ், கூத்தன் சார், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எல்லாருமே ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் படத்தில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். முதல் படமே ஒரு அமோகமான வெற்றி படமாக உங்களுக்கு இருக்க போது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக எடிட்டர் கணேஷ் சிவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கலையரசன் சார் ப்ளீஸ் வெல்ஸ். ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் நிறையா விருதுகள்லாம் வாங்கியிருக்கு, வெளியே ஃபாரின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருக்கு. பட் ஒன்று இதில் சொல்லிக்கணும்னு நினச்சது என்னென்னா, இது நம்மளோட கதை, நம்ம ஊரில் இந்த கதை நிச்சயமாக இங்கே இருக்க எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். அவங்க அதை கடந்து வந்திருப்பாங்க, இதை கடந்து வந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இது நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான். மோர் ரூட்டட் வந்து இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கதையை எடுத்து தான் அது வெளியே போய் இப்படி ஒரு ரெக்கக்னிஷனை எடுத்திருக்கு. நம்ம ஊரில் இது எப்படி ஒரு வரவேற்பை கொடுக்கணும்னு நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் மொத்த டீமாக. ஸோ எக்ஸ்பெக்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆப்டாக பேசிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக அனைவருக்கும் வணக்கம். கொட்டுக்காளி வினோத் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தார். அது படித்து முடித்தோடனே ரொம்ப எக்ஸைட் ஆனோம். படத்தில் முக்கியமான விஷயம் மியூசிக் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னடா மியூசிக் இல்லைன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்குன்னு தோணுச்சு. அது நான் யூஸ்வலாக த்ரில்லர் படங்கள், ஹாரர் படங்கள், ஆக்ஷன் படங்கள்லாம் கூட சவுண்டு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த கொட்டுக்காளி மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கிட வேண்டி இருந்தது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸாக இருந்தது. ஆடியன்ஸ் போர் அடிக்காமல் இருக்கணும். மியூசிக் இல்லைங்கிறனால நாங்கள் சவுண்டை ரொம்ப ஓவர் டூ பண்ணி பயங்கரமாக சவுண்டை காட்டணும், அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணல. ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்கோம் படத்துலையுமே. அதுதான் டைரக்டரும் விரும்பினார். ரொம்ப ஓவராக பேர்ட்ஸ் வேணாம், ரொம்ப ப்ளசண்ட்டாக வேணாம். படத்தில் இருக்க நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் தான் படத்தில் இருக்கும். வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அந்த ஷேர் ஆட்டோ இருக்கும். அதை விட்டால் சேவல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இதை வச்சே தான் நாங்கள் ப்ளே பண்ணியிருந்தோம். நிறைய இடங்களில் ரொம்ப சைலண்ட் ஷாட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லாயிருக்கும் படம். எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும். அது உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த மாதிரி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதே பெரிய விஷயம். அது எஸ்கே ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் சாருக்கும் கலை சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு. நான் அவர்கிட்ட ஆல்ரெடி மாவீரன் சக்ஸஸ் மீட்லேயே சார்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் பேனர்லேயே இது ஒரு ஃபெதர் ஆன் நெட் மாதிரி இருக்கும் இந்த படம் கண்டிப்பான்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக நடந்தது. அது மாதிரி மேலும் இது மாதிரி நல்ல தரமான படங்கள் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும் சார். தேங்க்யூ. கூழாங்கல் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதோட சவுண்ட் டிசைனர் எனக்கு ஃப்ரெண்ட்னால நான் அந்த படத்துக்கு டயலாக் எடிட் பண்ணி கொடுத்தேன்.
ஸோ எனக்கு அது ரெண்டாவது ஃபிலிம் இது ரொம்ப நன்றி. தேங்க்யூ வினோத். வினோத் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஃபில்ம் மேக்கிங் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்குன்னு பிலீவ் பண்ணுற ஒரு டைரக்டராக இருக்கார். ஸோ அதனால் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன், சவுண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் அவர் விஷன் தான், பட் ஸ்டில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒன்றா வில் பி வெரி ஓப்பன் டு கொலாபரேட். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் சவுண்ட் டீம், நம்ம டீமில் ஒர்க் பண்ண சிங் சவுண்ட் டீமில் ஒர்க் பண்ண மக்தியார், செபாஸ்டின், அதுக்கப்புறம் பூபதி, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். சவுண்ட் டிசைனர் கூத்தன், அழகி, சுரேன், சவுண்ட் மிக்சர் சுரேன், எல்லாருக்குமே நன்றி. டிஓபி, எடிட்டர், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எஸ்கே சார், கலை பிரதர், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி மாதிரியே இருக்கும். இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது. நாங்கள் பாட்டு ஒரு பக்கம் ஜாலியாக இருப்போம். ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஒரு ஹையரார்கி இருக்காது, எல்லாரும் ஒரு இடத்துல தான் இருப்போம், எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண வினோத் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு லைக் சவுண்ட் பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், ஸோ அடுத்தபடியாக வந்து அப்படியே ஸ்பெஷல் கெஸ்ட்க்கு ட்ராவல். தம்பி வினோத்தாக இருக்கட்டும், வினோத் வந்து தம்பி மாதிரி எனக்கு. அப்புறம் சிவகார்த்தின் அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், சூரியன் அண்ணா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக என் கூட பழகிட்டு இருக்கிற ஒருத்தங்க. வினோத் வந்து எனக்கு ராம் சார் மூலிமா தான் பழக்கம். என்னோட டைரக்டர் ராம் சார் மூலிமா தான். ஒரு நாள் ஒரு டீ கடை வாசலில் உட்காந்துருக்கும் போது சார் வந்து எல்லாத்த பற்றியும் அவ்வளோ உயர்வா அப்படின்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பேசிட மாட்டார். கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன் அருண். அந்த படம் பார்த்ததுலேருந்து தூங்கவே முடியல. நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் போயிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கான், கூழாங்கல்னு ஒரு படம். ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டான், நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரின்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசுகிறாரு. எனக்கு அப்போலேருந்து யார் அவன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வினோத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் மீட் பண்ணோம், படம் பார்த்தோம். ஸோ மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இப்போ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான இயக்குனராக இந்தியாவில் இருக்கிற வினோத்தை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே இப்படி ஒரு ஸ்டேஜில் எனக்கும் ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நமது. வினோத் வந்து கூழாங்கல் படம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக அவர் கிடைச்ச ஒரு இன்வெஸ்டர் வச்சு, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு வச்சு, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அக்கா அவங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து மொத்த குருவும் ட்ராவல் பண்ணிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறாங்க. அது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்டுன்றது வந்து வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டெபு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கொடுக்குற அவார்டு இது. அது வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு வாங்கியிருக்காரு அந்த அவார்டை. நம்ம ஊரில் வந்து போய் வினோத் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் 2022 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ்கருக்கு இந்தியாவிலேருந்து அஃபிஷியலாக செலக்ட் பண்ணி போன படம் வந்து கூழாங்கல். கொட்டுக்காளி எடுத்ததுக்கப்புறமும் வினோத் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டாப்புல. அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பார், நம்ம ஊரில் இருக்கவே மாட்டாப்புல. பட் வினோத்துக்கு உலகம் ஃபுல்லாக போயிருந்தாலும் நம்ம ஊரில் இதுதான் ஃபஸ்ட்டு பெரிய மேடை. அதனால் வினோத்துக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான மேடையாக இருக்கும், ரொம்ப எமோஷனலான மேடையாக இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற அண்ணன் சிவகார்த்தின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு ஸ்டாராக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பேக் பண்ணி அதை இப்படி ஒரு இந்த தேட்டர் பார்க்காத ஒரு மூவி ஃபங்க்ஷனே இருக்காது. இங்கே எல்லாமே எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வினோத் மாதிரி ஒரு டேலண்ட்டை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்கறதுன்றது தான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இது வந்து ஓடிடி எவ்வளோக்கு வாங்குவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோக்கு வாங்குவாங்கன்றது மட்டும் அந்த மாதிரி வெறும் கணக்கு மட்டும் இல்லாமல் முழுக்க ஆடியன்ஸ் மேலேயும் இந்த படத்தோட டீம் மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிற சிவகார்த்தின் அவர்களுக்கும், கலை அவர்களுக்கும், சிவகார்த்தின் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சூரியன் அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்காரு. ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக சூரியனை மாறிட்டு இருக்காரு. நம்ம அவரோட காமெடியனாக பார்த்துட்டு இருந்து அதுலேருந்து விடுதலையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நடிகராக ப்ரூவ் பண்ணி அப்புறம் கமர்ஷியல் சக்ஸஸும் தொடர்ந்து அடைஞ்சிட்டு வர்றாரு கருடன் மூலியமாகவும். இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து விடுதலையில் பார்த்த சூரியனோ கருடனை பார்த்த சூரியனோ துளி கூட ஞாபகப்படுத்த மாட்டார். இதில் வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி மிரட்சிக்கு உண்டாக்குவாருன்னு நான் நம்புகிறேன். ஆனபன் அவங்களும் அப்படி தான் ரொம்ப உண்மையாலுமே மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர்லேருந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தவங்களை நடிக்க வச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஒரு இந்திய சினிமாவில் ரொம்ப ஒரு பெருமை மிக்க படிப்பாக உருவாக்கியிருக்கிற வினோத் ராஜ் அவர்களுக்கும், சூரியன், ஆனபன் அண்டு கணேஷ் சிவா, சுரேன், கூத்தன்,
டிஓபி அவர்கள் எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி. இது ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். நீங்க பேசுறப்போ காஸ்ட் அண்ட் க்ரூ முகத்துல எல்லாம் ஒரே புன்னகை. வினோத் சார்லாம் ரொம்ப வணக்கம். இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் தான் எல்லாருமே இந்த படத்தை திரையிடலில் பார்த்தோம். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்களை போலவே எனக்கும் வந்து எந்த மாதிரிங்கிற எந்த விதமான முன்முடிவும் இல்லை. ஒரு கூழாங்கல் படம் பார்த்ததுலேருந்து வினோத் எந்த மாதிரி ஒரு வினோத்ராஜ் வந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் இன்னும் எந்த அளவுக்கு அவர் வந்து போயிருக்காருன்னு பார்க்கல. அதுலேருந்து இன்னும் பல மடங்கு அவர் வந்து ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்கார் இந்த படத்தில். வணிக படங்கள் இங்கே எடுக்கப்படுது, ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்படுது. அத்தனை படங்களும் வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ வெளிநாடுகள் நடப்படுகிற திரைப்பட அந்த பிரிவுகள் போட்டிகள்லையோ கலந்துக்கிட்டு பெரிய பரிசுகளை பெறதில்லை. ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரை மொழி தேவைப்படுது. அந்த திரை மொழியில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த போட்டிகளுக்கே பங்கு பெறக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு தங்கம் கூட கிடைக்கல, இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் தங்கம் கிடைக்குமான்னு. அப்போ ஒலிம்பிக் நடக்கும்போது மட்டும் நம்மளுடைய திரடல் என்னவா இருக்குன்னா, யாராவது ஒருத்தருங்க போய் தங்கம் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கிரிக்கெட்டை மட்டுமே ஒரு வெகுஜன சினிமா மாதிரி நம்ம கிரிக்கெட்டை மட்டுமே பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் மற்ற விளையாட்டு போட்டிகள் பாடல் நமக்கே ஆர்வம் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து இது மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கான், ஒரு தடகள வீரனாக இருக்கான், இல்லை வந்து ஒரு வில்வித்தையில் இருக்கான், ஈட்டி எறிதல் போட்டியில் இருக்கான்னா நமக்கு தெரியாது. நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுற இடத்துல இருப்போமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும் போது தான் தெரியுது அந்த உலகத்திலேருந்து போட்டி போட்ட அத்தனை பேர்த்துக்கு நிகரான ஒரு கலையை நம்ம பையன் கற்றுட்டு போயிருக்கான். அவன் ஒரு தங்கம் வாங்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும். அது மாதிரி வினோத்ராஜ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களையும் அவங்க திரைமொழிக்கு நிகரான ஒரு திரைமொழியை கற்றுட்டு போய் அங்கே அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக்கில் வாங்கின தங்கத்துக்கும் மேலானது. அது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளும் ஒரு சகப்படைப்பாளிகள் தான், நாமும் இதே விளையாட்டை தான் விளையாடுறோம். ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு லாவகம், மொழி லாவகம், தான் என்ன எடுக்கணும், எந்த கருத்து எடுக்கணுங்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு கவனம் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டியது. இப்போ வந்து இந்த படம் வந்து வெகுஜன சினிமா மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ணணுங்கிற எந்த விதமான நோக்கமும் இயக்குனருக்கும் இல்லை, இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் இல்லை, இந்த குழுவுக்கும் இல்லை. இந்த நோக்கம் முழுக்க ஒரு தரமான ஒரு உலகத்தரமான ஒரு படத்தை உருவாக்கணும். அந்த இடத்து ஸ்டேஜில் போய் நம்ம படத்தை நிறுத்தணும். இங்கிருந்து போய் எங்கேயோ ஒரு போட்டி நடக்குது, உலகத்தினுடைய ஒரு மூலையில் பெர்லினில் நடக்குது, எல்லா இடங்களையும் நடக்குது, ரோட்டர்டாமில் நடக்குது. நம்மக்கிட்டையும் திறமையான ஆள் இருக்கான்னு ஒரு ஆள் அங்கே அனுப்பி அந்த பரிசை வாங்கிட்டு வரதை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட வினோத்ராஜுடைய அந்த மிகப்பெரிய ஆர்வமும் அவர் கற்றுக்கிட்ட விதமும் இன்னும் பல விருதுகள் அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் வாங்குவார். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஏன் திருக்குறள் வந்து படித்ததும் புரியாத மாதிரி இருக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. அதுக்குள்ளே ஒரு மொழி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இலக்கணம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு செறிவான அர்த்தமும் இருக்குது. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் இந்த படத்தை நினைக்கிறேன். இந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வியாபார பலனை அவர் பெறப்போகிறது கிடையாது. இந்த படம் எடுத்ததுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையை வந்து அவர் இந்த படத்தில் அடைஞ்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படத்தை உருவாக்குனதுக்காக அவர் வந்து நிச்சயமாக வாழ்நாள் ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு செயலை நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படக்குள்ள அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். இருக்கக்கூடிய டெக்னீஷியன், லைவ் சவுண்டு, இப்போ நம்ம பார்க்கல சூரியனை பேசுனது டப்பிங்கில் பேசலை, அவர் ஸ்பாட்லேயே அப்படி பேசியிருக்காரு. அதை பார்க்கல அவரோட உழைப்பு வந்து மிரட்சியாக இருக்குது. அவர் இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கக்கூடிய ஒரு முகம்ங்கிறது வந்து இந்த உலகத்தரமான படத்தை வினோத்ராஜ் எடுக்கிறதுக்கு நானும் அதே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு நடிப்பை கொடுக்குறேன்னு அவர் பண்ணியிருக்கிறது பார்க்கல ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இப்படியான படம் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இந்த படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய படிக்கல்லாக இருக்கும். வினோத்ராஜுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய படையே கிளம்பி இன்னும் கேன்ஸ்லேயும் ஆஸ்கர்லையும் எல்லா விருதுகளையும் நாளைக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு முதல் படியாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம், அதை பார்த்துட்டு மார்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே
தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதீர் பாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார். பதீர் பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்தர் சார், நம்ம பாரதி ராஜா சார் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. 16 வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துக்கு மேலாண்மை வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் ஒரு கைதட்டணும். அந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் வந்து பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த பிரமிப்புலேருந்து மீளலை. நான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப விதந்தோதிலாம் பேச மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை நாகரிகம் காரணமாக நான் பேசுகிறேன். இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க நடிக்கலை வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிகையாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இது எக்ஸ்பிரஷனாக தான் பார்க்குறேன். பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததில் ஒரு பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு. அவ்வளவு என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப ஷேமாகி போச்சு. நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், நம்மெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபில்மு. அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. இதை நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை. ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச், ரொம்ப ரொம்ப நேர்மையான அப்ரோச். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களா நினச்சிக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போகிறாங்க. இந்த ட்ராவல் தான் படம். எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு சாமி கோயிலில் பண்ணிட்டு இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போகிறான் பாண்டி. அந்த கேரக்டரில் தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டே ராமகிட்டே தடு அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுன்னு கூட்டு போறாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லை யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் கதை. அதில் இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறையா, அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையை பார்த்த ஒரு நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு அனுபவமா அப்படி இருக்காங்க. யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில் முக்கியத்துவம் தான். அதை வந்து நான் வந்து உண்மையிலேயே நான் சூரிய வந்து பல வடிவங்களில் நம்ம பார்த்துருக்கோம். பயங்கர காமெடியோட ரொம்ப காமெடியானவும் பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் அந்த கருடன் நிலையம், அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிற்கிற அந்த நீங்கள் ஒரு சீன் நீங்கள் அந்த ட்ரெய்லரை வந்துச்சு, நான் அதை சொன்னால் நல்லா இருக்காது, அந்த நீங்கள் அனுபவத்தை பெறணும். நாங்கள் எதிர்பார்க்காத சீன் அது. அதில் வந்து பிச்சு உதறிட்டாரு. உண்மையிலே எனக்கு அந்த சூரிட்டேருந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு வினோத்ராஜன் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டோட
இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத் ராஜோட கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த தொழில் நேர்த்தி, அந்த பக்தியை, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். வெறும் நல்லவனா இருந்தால் மட்டும் பார்த்தாது, வல்லவனா இருக்கணும் இல்லையா? வல்லவனாகவும் இருக்கிறான், நல்லவனாகவும் இருக்கிறான், அந்த நேர்மையா இருக்கிறான். என்ன எடுக்கணும் வித்தை காமிக்கிறதுனா அது வந்து ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டு வித்தை காமிக்கலாம், வித்தை நல்லா பண்றான்னு. ஆனா கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட் தான் சமீபத்தில் உலகிட்டு இருக்கோமே, அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. நீங்க கண்டிப்பா எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேல வைக்க மாட்டீங்க நண்பர்களே. நான் அறுதிட்டு சொல்றேன். நான் இத கண்டிப்பா அந்த தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்குற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள்கிட்ட இருந்தா நம்ம கத்துக்கணும். நாம வந்து இப்படி போகும், அப்படி உட்காரும், இப்படி இந்த ரசிக்க மாட்டோம், அப்படி டவுட், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் வித்தியாசமான படங்களை வந்து மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நடிகரும், நான் பேசுற எனக்கு தெரியல எனக்கு அந்த நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எழுதுவீங்க, கண்டிப்பா எழுதுவீங்க, எல்லா நடிகர்களும் எழுதுவீங்க. அதுமாரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு, ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாவே இருந்துச்சு. அதாவது மியூசிக்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருது தான். இப்போ ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவன் சரியான நடிக்கணும்னு வச்சுக்க, ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும். இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்கு. இப்படி வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை டேக்கு, எத்தனை இது எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும். ஒரு கேப்பர்னம்னு ஒரு படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஓடிடியில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில். அந்த படம் பார்த்து மிரண்டு, அது வந்து வெற்றிமாறன் சொல்லி பாருங்கன்னு சொன்னார். அப்படி பார்த்து அதுக்கு இணையா நம்ம ஊரில் அது புரியாத கதையெல்லாம் கிடையாது, நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமாருக்கும் அந்த டீமுக்கும், இதை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கும், இதில் நடித்து பெரிய நடிப்பறக்கனான சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் பணிவன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க பேசுறத கேட்க எங்க எல்லாருக்கும் உடனே படம் பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. சத்யம் சினிமாஸில் இந்த மாதிரி விழாவுக்கு போகிறேன்னு சொன்னேன். ரைட்ரு காலையில் வந்து கேட்கும்போது ஆடியோ லாஞ்சான்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்துச்சு, ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை. எப்பயுமே இங்கே வந்தால் ஆடியோ லாஞ்சுக்கு தான் வருவோம்னு நினச்சிட்டு கேட்டாங்க. இல்லை ட்ரெய்லர் லான்ச்சு அப்படி சொன்னேன். சமீபத்தில் இந்த படம் பார்த்தோம். அதாவது ஒரு 5 பேர் வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸு, சரண் சாரு, ஒரு 5-6 பேர் வந்தோம். படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போதும் தூங்கவே இல்லை சார், நானும் தூங்கவே இல்லையா, ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறாங்க. போஸ் வந்தார், அவனா படம் நல்லா இருக்கா, என்ன மாதிரி படம், என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு காதல் மாதிரி இருக்குமா, வழக்கெண்ணா, இல்லை வேற சேதா, பைசைக்கிள் தீவ்ஸா, உலகம் மொத்தமாக இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா இது எது மாதிரியும் இல்லை. சினிமா வந்து காலங்காலமாக பாலசார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டைரக்டரு, ஆனால் பாரதிராஜா சார் வந்து தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ண உடனே இவன் காலில் விழுந்தெல்லாம் இருக்கு, அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம்
இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டர், அவர் சொல்லுவார், ஐயோ பயமாக இருக்கியா போஸ்டரை பார்த்தா, இந்த சொல்ல கதிராக போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அப்போ என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ பயமாக இருக்கியா, இவனெல்லாம் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணும்னு நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வினோத் ராஜ் வந்து பாலாவா, பாலாசக்தி வேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யார் எந்த டைரக்டரோட கம்பேர் பண்ணுறது? அப்படி யாருமே இங்கே இல்லை இது வரைக்கும். வினோத் ராஜுக்கு வினோத் ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் என்கிட்ட சொன்னார், படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டார். பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்னு சொன்னான். அப்போது அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்க என்னைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து கூத்து பார்த்து ஹரிச்சந்திரம்மா அதுலேருந்து ட்ராமா வரைக்கும் மேடையில் பார்த்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த படத்தில் இருந்த எந்த ஷாட்டும் தெரியாமல் வைக்கல. ஒரு ஆட்டோ ஷாட்டு வச்சுருந்தாரு, அவ்வளோ கேப் நிறையா இருந்துச்சு. நான் நினச்சேன், என்னடா அது ஒரு இந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் போட்டு வச்சுருக்காருன்னு நினச்சேன். அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது, அவன் தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்கன்னு. பிசி ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை வந்து நான் பாலாசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்போ பண்ண முடியல. வழக்கேன் படம் அப்போ நான் எடுத்தேன். அது என்னுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார். நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போகிறப்போ அவர் முத எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் கதை சொல்லுவார் அவர். அதுடைய முயற்சியில் தான் அவர் ஒர்க் பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன், ஜென்டில்மேன் இந்த மாதிரி படம் வேலை பார்ப்பாரு. ஆனால் கதை சொல்கிறப்ப மட்டும் அந்த சவுண்டோடு சொல்லுவார். முத ஒரு ரூமுக்கு போகிறப்ப வெங்காயம் வெட்டிட்டே என்ற ஒரு கதை சொல்கிறாரு. சாம்ராய் கதையே வந்து நானா பட்டேகர் இல்லாட்டா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்ணுறான்னு. இந்த பார்த்த படம் இருக்குல்ல, இந்த படத்தில் எப்படி சவுண்டு அந்த எடிட்டர் அந்த கட் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். ரேடியோ ஓடி இருந்துச்சு, சின்னதாக சவுண்டு, அதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார், நீ பாம்பே போயிருக்கியாடான்னாரு. போனதில்லை சார்னு. விடு, நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பித்தார். இந்த படத்துடைய ஓப்பனிங்கடா, துன் 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 ஒரு ஸ்ட்ரீட்டில் கேட்குற அந்த சத்தம் தள்ளி கேட்கும் பார்த்தியா, அப்படியே லேசாக அதை சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஒரு பொண்ணு வாயில் ஒரு நெல்லிக்காய், அவர் கதை சொல்ல வராது, அவர் எடுக்கிறவர், அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும். எனக்கு ஆசையாக இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் இது வருமா? மகாநதி படம் பார்த்து நாங்கள் 2 பேரும் அப்படி பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் வரும். அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு. சூரி அந்த கழுத்தில் அப்படி போடுறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு தேட்டர்லாம் இப்படி சத்தம் வருமானு. ஆனால் நம்பிக்கை இருக்குது, யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்கிறதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேட்டரில் இருப்பாங்க. அதையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, அப்போ நாள் இவர் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறாரு. அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட்டு எத்தனையோ படங்களில் பார்க்குறோம். ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டைரக்டரு, இதுதான் படம், இதை பாருங்கள். சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே, டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்காம்பட்டை பார்க்கும்போது காக்காம்பட்டை பார்ப்போம். அது அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அது நடக்கிறது மேஜிக், ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்போ மிஸ்கின் சார் இருக்கார், அவர் படத்தை என் படம்டா பாருங்க அப்படி பார்க்க வைப்பார். அந்த மாதிரி இது வினோத் ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு, உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது வந்து இதை எடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான, இந்த மாதிரியான நீ கண்டினியூவாக செய்யுங்க, இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை, தயவு செஞ்சு செய்யுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமாக வரும். சூரியும் சரி, விடுதலை மூலமாக வெற்றிமாறன் கரெக்டாக ஒரு சேனல் மாற்றி விட்டுருக்காரு, கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில். கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து 100% ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது புதுசு தான், புது அனுபவம் தான். நம்ம போய் தேட்டரில் பார்க்குறப்ப தெரியும், இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் நானும். எனக்கும் புதுசு தான், எல்லாருக்குமே அது புதுசு தான். ஜனங்க தான் அதுக்கு வந்து
நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரியானமா ஒரு உலகத்தை இப்போ என்ன ஆகுதுன்னா அப்போல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போகிறேன், என்னால் முடியலை. இந்த படம் பார்த்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது. இப்போது எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க. புழு கண்ணாடி மாட்டி விட்டா அந்த மூடோட தான் போகிறான். இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பித்தா நல்லா இல்லை, கேட்கறது கூட கிடையாது, நல்லா இல்லையாமே. அந்த கண்ணாடியை நம்ம நினச்சா நல்லதாகவும் மாட்டி விட முடியும். தயவு செஞ்சு இதில் கெஞ்செல்லாம் தேவையில்லை. இது யார்ட்டுமே நான் வந்து சொன்னேன், இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். யார்ட்டுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்ட்டுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை. தரமான ஒரு வேலை செஞ்சுருக்காரு, அதுக்கான மரியாதை கண்டிப்பாக வரும். இந்த படம் சம்பாரிச்சு கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம். இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும், விமர்சனங்கள் வந்ததுக்கு பிறகு. மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும். இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியாக பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் நிறைய இருக்குது, பக்கம் பக்கமாக இந்த படத்தை எழுதலாம். பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்தி சாருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு வந்து அத்தனை பக்கம் பக்கமாக எழுதி அவருக்கு அனுப்பலாம். கூடியவிரைவில் இன்னும் மிக முக்கியமான இயக்குனர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு படம். இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தபடியாக என்னுடைய ஃபேவரட் இயக்குனர் மிஷ்கின் சார், இவருடைய இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரியல் கார்சியா மார்கோஸனுடைய ஒரு கதை, அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில் ஒரு 10 கதையில் அதையும் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து டியூஸ்டே சீஸ்டா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படின்னு ஒரு கதை. வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டு போறான் அந்த தாய். அப்ப அந்த பாதிரியார் சொல்றாரு வந்து அந்த ரெஜிஸ்டர் கொடுத்து அதில் சைன் போட சொல்றாரு. அந்த தாய் சைன் போடுறான். அப்போ அவர் கேட்குறாரு, ஏமா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளையை பெத்த அப்படின்றாரு. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷாக காப்ரியல் கார்சியா எழுதுறாரு. அந்த மனிதன் அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறான். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் வந்து கதவை உடைக்கிறான்னு. நல்ல மழை வேற. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து ஒரு 100 வருடங்கள் ஒரு 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த துப்பாக்கி தொட்டதே கிடையாது. துப்பாக்கி கண்டா பயங்கர பயம். வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்தவன் ஒரு வேளை கொன்னுறான், திருடிட்டு ஒரு வேளை கொன்னுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில், அவன் யாருன்னு தெரியல, அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அந்த கதவுக்கு நேரம் நிற்கிறான். கை உதறது. சார் யாரும் பேசாதீங்க சார் ப்ளீஸ். கை உதறது. அந்த கதவை உடைச்சிட்டு வந்தால் எவ்வளோ உயரத்தில் வருவான் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவன் வயிற்றை நோக்கி அந்த துப்பாக்கியை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். கை உதறது. அப்போ காப்ரியல் கார்சியா எழுதுறாரு, அந்த கை உதறலுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி புள்ளை ஏன்பா பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்கிறான், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும், திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல புள்ளன்னு சொல்கிறா அப்படின்றது நீங்கள் அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன்.
இந்த சமூகம் நிறைய குழந்தைங்களை நிறைய தாய்கள் பெற்கிறாங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான். கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்து விட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம். அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதுனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு சப்டைட்டில் போட்டுருக்காங்க, ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை. an adamant கேர்ள்னு. இன்ஸ்டெட் ஆஃப் that they would have put an adamant society அப்படின்னு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 விழுக்காடு 96 விழுக்காடு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்தவங்க, என்ன உள்பட. இங்கே வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணுறது பஸ் நம்பர்களை, இப்போ யாரும் மனப்பாடம் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறது, அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள், அது பர்டிகுலராக ஜீன்ஸு, ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும், ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்து வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது, மதங்கள் மறக்கப்படுகிறது, நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது, நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது. இங்க பக்கத்தில் இருக்கிறவன் வந்து ஒரு நெய்பர் தான், ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான். இங்க யார் தாய் தந்தையா யாருமே பழகிறது கிடையாது. ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது. ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக, ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டாலும் அவன் வந்து என் கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம். காப்ரியல் கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமமும் இந்த கொட்டுக்காளி வளர்ந்த கிராமமும் நம்புறான். அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையா தெரியுது. அப்படி முழுமையா தெரிந்த தமிழ் ஆளுமையில பாரதராஜாக்கு அப்புறம் நான் வினோத்தை சொல்வேன். ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பேர் என் அசிஸ்டன்ட் கேட்பேன், எதுக்குடா, எனக்கு தெரிஞ்சு 250 அசிஸ்டன்ட் என்னை விட்டு போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வர்றவங்களை நான் சந்திக்கிறேன். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாம அவங்கள்ட்ட நான் வந்து கேட்குறேன், எதுக்குப்பா நீ சினிமாவுக்கு வர்ற அப்படின்னு. அது இன்வேரியபிளா என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, சார் நான் சாதிக்கணும் சார், ஏதாவது ஒன்று பண்ணணும் சார் நான் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிட்டத்தட்ட எல்லா வெர்ஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லை சார் என்கிட்ட ஒரு கதை இருக்கு சார், நான் ஒன்று பண்ணணும் சார். இப்படி தான் இருக்கும். அப்படி தான் நானும் வந்தோம், லிங்குசாமி வந்திருப்பாரு, சங்கர் சார் இப்படி தான் வந்திருப்பாரு, எல்லாருமே மணிரத்னம் எல்லாருமே இப்படி தான் வந்திருக்கும். இங்க வினோத் ஒருவேளை என்கிட்ட அசிஸ்டண்டா வந்தா, ஏன்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டா அவன் இந்த ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டான். சார் இந்த உலகத்தை என் கதை மூலியமா மாத்தணும் சார் அப்படின்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கதை மூலம் தமிழ்நாடையே மாத்திருக்கான். எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், டிராமாட்டிக்காக தான் பேசுவார் அப்படின்னா நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன். ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா நான் வந்து இந்த சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசும்பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
ஏன்னா வீட்டில் நிறைய பொய் பேசுகிறோம். மேடையை விட்டு கீழே இருக்க நம்பருக்கு நண்பர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பொய் பேசுகிறோம், நடிகர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம். இந்த மேடைகள் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கிறேன். அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கு எண்ணை வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன். பயங்கரமாக பேசினேன்னா ரொம்ப கோவமாக பேசினேன். சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசினேன். அப்போ அன்னைக்கு வந்து நிறைய இதே மேடையிலால் என்னை கேலி செய்தாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பாலசக்திவேல் எப்படியாப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு லிங்குசாமிக்கு தெரியும். ஒரு 3 படத்தை எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன், மகா கலைஞன். அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு, அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படத்துல இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிவகார்த்தியனுடைய படத்துல ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை சல்லை வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்பட்டினான். யாரா நீ தம்பி அப்படின்னு. சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூழாங்கல். அப்படி ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா சரி. என்ன படம் எடுக்கிற? அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படியே யாருப்பா மியூசிக்கு? பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சேட்டிங் வித் அனதர் டைரக்டர். நான் கேட்குறேன் யாரா மியூசிக்கு அப்படின்னு. அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான். நான் முறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே என் அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டேன். இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன், ஒரு பொறுக்கி போய் கருப்பாக இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான், பெரிய மயிர் மாதிரி. என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி என் அசிஸ்டன்ஸுக்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்னை வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடித்தான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடிச்சானா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க டேரக்டர்ஸ்லாம். அது எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா இப்போ நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாளை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 3 பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நாளில். இப்போ அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடியும்னு தீர்றக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லா பார்க்கறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்றோம், ஒரு மியூசிக் மூலியமா நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுத்தி இப்படி உள்ள சொருகுவா பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில, அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்கறான். அவ்வளவு ட்ரூத் பார்க்கறான். இந்த படத்தை பத்தி நான் வந்து ஒரு 4 நாள் கண்டினியூஸா என்னால் பேச முடியும். ஏன்னா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உஷாரா பேசுறது எப்படின்னு கேட்டினா வித்தியாசமா முயற்சி செஞ்சுருக்கேன்னு. அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அது சொல்ல முடியாது, போர் அடிக்குது எனக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடுறது. இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது.
அப்புறம் ரொம்ப மோசமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்க வரும்போது யோசிச்சேன், நான் என்ன பேசணும், இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என் லைஃப்ல இது ஒரு பெரிய பொறுப்பா நான் பார்க்குறேன். என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னன்னா, நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு. யூஸ்வலா நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா அப்படிதான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸ், நேக்கட் டான்ஸ் இங்க ஆடலான் இருக்கு. இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க? அதை எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்துல வந்து அது இந்திய சமூகத்துல வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்கறதுக்கு, நல்ல படம்னா எப்படின்னா ரொம்ப பிலாசபிக்கலான கொஸ்டின் அது. ஆமா, நான் 2 நிமிஷம்லாம் பேசலாமா? 1 மணி தான் பேசுறேன். பேசுது இடக்கு முடுக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு. ஓகே, நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள், நம்ம 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 ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லிடுறாங்க வந்து, ஓகே புரிஞ்சிருச்சு, அதாவது வந்து பாலாசக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றி மாணவிகள் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான். சினிமாக்கு நிறைய பேருக்கு ஆடுறது, அதாவது இன்னும் என்கிட்ட பேசுறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டீங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும். ஆக்சுவலா நண்பர்களே, ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு குழந்தையை கூட்டிட்டு, ஒரு பெண் குழந்தையை கூட்டிட்டு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம். எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சவுச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பழத்தை வந்து தட்டி பார்த்து, அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம சமூகத்துல ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு. இன்னைக்கு 16 வயதுல எடுத்தா ஓடுமானே டவுட் வந்துருச்சு. என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப நகரத்துல இருக்கவங்க எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்ட். அதை சொல்றாங்க இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா. இந்த படம் என் மகளின் யோனி ஐயா. இந்த படம் பாலசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்தது இல்லைன்னு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா? இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை. இந்த படத்துக்கு முன்னாடி என் படைப்புகள், என்னுடைய சினிமா அப்படின்றத நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணனா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். நான் இளையராஜா காலை என்னைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை. நான் உதட்ட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலா 2வது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதுவோம். எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா. நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கிட்டேன். ஒரு படம் வந்து நல்ல கதையா இருக்கணும், என்டர்டெய்னிங்கா இருக்கணும், இப்போ 3வது தேவைப்படுது எக்ஸைட்டிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 3மே இந்த படத்துல இருக்கு. என்ன ஒண்ணு, நீங்க பார்க்கறது உங்க பார்வையை வேற மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ட் டேஸ்ல இந்த கதைகள்ல நான் வந்து இப்போ 2 கதைகள் வந்து நான் இந்த 10 வருடத்துல திரைக்கதையில படிச்சது எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரிஸ் சொல்லுவேன். ஒன்னு 3 பில்பர்ட்ஸ், இன்னொன்னு கெட் அவுட், ஜோர்டான் பீல்டு. அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா அது 3மே எப்படின்னா, ஒண்ணு வந்து பிளாக் ஹாரர்,
இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணுடைய தவிப்பு. இந்த படத்துல ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க. அந்த குடும்பம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தெரியும். எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதா தெரிஞ்சது. வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணியிருந்தா நல்லா இருக்க கூட, நல்லா இருக்காதோ, நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளாம் நடிக்க வச்சிருக்கான். இந்த படத்துல வந்து 2 காட்சிகள் நான் சொல்லுவேன். பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன். உன்னை அதுக்கு அடிக்கணும். டே பாலாஜி, பாதி கதையை சொல்லிட்டேன். நீ ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துல வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு. அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். முதல் ஷாட்டா நீங்க போட்டிருக்கான், நீங்க பார்க்கணும். ஆக்சுவலா இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வந்து மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 27 வருடத்துல 2 மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிழவி வந்து பூ போடுறான். 2வது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த 2 மொமெண்ட் 27 வருஷத்துல. இந்த படத்துல 60 சீனுமே 60 மொமெண்டா பண்ணியிருக்கான். இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஒருவேளை நான் பேசுறது போர் அடிச்சாலும் அடிக்கலாம், பட் பரவாயில்ல, ஏதாவது பேசுறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு போச்சு. மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிருது. ஆக்சுவலா நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படவில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை எழுதுனா பீச்ல ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாம இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான். இந்த படத்தை வந்து பத்திரிகைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிகைக்காரன். அவங்க வந்து படம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்கிறேன். இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம். அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால இந்த படத்தில் நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனா அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவொன்னே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள், அந்த அனா பென் ஒருத்தி நடிச்சிருக்கா. தெரியல, தமிழ்ல இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்பெல்லாம் நடிக்கவே வரதில்லை நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு, ஹூக் ஸ்டெப் வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஒரு பேய் அரக்கி. அவ எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன்.
ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி. சூரி போட்டு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவள. இந்த சமூகம் அப்படித்தானே இருக்கு. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல. ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அநேகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன். அதுக்கப்புறம் சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டர் ஆர்க். நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன். ஒரு கதாநாயகன் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபர்ஸ்ட் சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனா மாறிடுவான். இது வந்து கேரக்டர் ஆர்க். இது சினிமாவில் தான் கதைகளில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமெடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்னைக்கு நைட்டு இரவு உட்காந்து பேசினேன். என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள்கிருள் வந்துருச்சா, இல்லை காதல ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீரி கேட்டுச்சா, உன் வாழ்க்கையில இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமா அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சொல்லுவேன், வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் கூட எங்க 2 பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. சூரிய அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது. இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்துல இட்டு போறான். அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு ஆசையும் வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கறான். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல. முதல் சீனை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எட்டு போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அதை தலையில தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே, மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவள் கோயிலுக்கு போறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க எடுக்கும் போதே அவன் அந்த கான்பிடன்ஸ் சொல்றான், நான் என்ன மாதிரி படம் பண்ண போறேன், என்ன மாதிரி படத்தை நீங்க பார்க்க போறீங்கன்றது அவன் பிச் பண்றான். இந்த படத்தை பத்தி இன்னொரு தருணத்துல நிறைய பேசலாம். ஏன்னா இங்க வந்து மொத்தமே 4 டைரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது, நிறைய பேசுவேன், என்னால பேச முடியும். ஸோ சூரி has given an extraordinary, அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரா நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணில இருந்து அந்த வெறுங்கால்ல இருந்து நான் பார்த்தேன். சூரிய செருப்பு போட்டுக்கணும், செருப்பு போடாம அவன் அப்படியே அதுக்குள்ளே அதான் சொன்னாங்க. ஏதோ அந்த டீட்டெயில் வந்து காலு அதை வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னதான் அது நல்லா இருக்கும். ஆக்சுவலி எப்படி அதை நடிச்சா அந்த குரலுக்காக நான் அந்த கழுத்துல இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல உத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. ஸோ நடிக்கல அந்த இடத்துல. He took so much of sincere and truthfulness to exhibit something extraordinary. கேள்விப்பட்டேன் வந்து கூழாங்கல் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான். ராம் என்கிட்ட சொன்னான். ஆனா கிட்டத்தட்ட டெய்லி 2 தடவை ஃபோன் பண்ணி, ராமண்ணா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்க, அடுத்த படம் எந்த படமா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கிறேன், அதுக்காக சூரிக்கு நம்ம எல்லாம் கிளாப் பண்ணுவோம். அதாவது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாவும் நான் நடிக்கணும்னு சொன்னா பாருங்க, அவன் ஒரு பெரிய மேதை தான். அவன் பெரிய மேதை தான் அவன். நண்பர்களே, இந்த படத்தை பத்தி நான் நிறைய சொல்ல முடியும். ஆனா ஐ எம் நாட் வெரி ஷுர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக். ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த படம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க. அதாவது மோசமான படங்களை சில படங்களை நம்ம பார்க்கிறோம், மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளை கொண்டு போய் காட்டுறோம்.
மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட், வந்து போனோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான். அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து. ஆனா இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை, எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ்ல வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம், அந்த ஏரியா நான் பேச வேணாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்க பொலிட்டிக்கல் படம்ன்றது வந்து வேற வேற கருத்துக்களோட உலாவுது. ஆனா ரொம்ப அமைதியா ஒரு பொலிட்டிக்கல் படத்தை, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டா எடுத்திருக்கான். நண்பர்களே, நான் மீண்டும் கேட்குறேன், இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும். பத்திரிகையாளர் இந்த படத்தை பத்தி மேன்மையை எழுதணும். இந்த பத்திரிகையாளர்களுடைய மனசாட்சி நான் சொல்லுவேன். இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன். 25 வருடம் நான் பார்க்குறேன் தேவராஜன். சினிமாக்காவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக, அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன். இப்போ நான் என் தம்பியை பார்த்தேன். அவன் வந்து எனக்கு குழந்தை பிறந்துருச்சன்னா அப்படின்னு சொன்னான். உங்களுக்கெல்லாம் பெரிய தர்மம் இருக்கு இந்த படத்தை பற்றி. இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்றேன், நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கடமை. ஐயா, இது வந்து உங்க தாய் மடி ஐயா. இந்த மடியை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் ரசிகர்கள், சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள், ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால், அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா, மணிரத்னம், பாக்யராஜ், பாலச்சந்தர், பாலா, வெற்றிமாறன், ராம், பாலாஜி சக்திவேல். இவங்கெல்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களுடைய அங்கீகாரம் பட்டு நீங்க தொட்டில போட்டு தாளாட்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்கத்துல ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தியேட்டர்ல 4 பேர் தான் இருந்தாங்க. ஒரு மகா உன்னதமான படைப்பு அது. அதுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க, ஏன் சார் ஃபாஸ்டா இல்லைன்றாங்க. ஐயா, ஏன் ஒரே நாள்ல குழந்தை பிறக்கக்கூடாது? ஏன் இயற்கை 10 மாசம் ஒரு தாயை சுமக்க வச்சுச்சு? ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள்? என் தந்தை இப்ப போன வாரம் இறந்து போனார். கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன். அப்படி கையெல்லாம் சூம்பி போயிருந்துச்சு. அப்படியே அந்த குளிக்கல வைக்கும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு. என்னை முத்தம் கொடுத்த, என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷாட்டா அதை நான் பார்க்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கூட வெக்கப்பில்லை. அந்த மாதிரி ஒரு 600 ஷாட்டு, 600 ஷாட்ல மொத்தமே 150 ஷாட் இருக்கும். உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம். தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. சும்மாவது போய் பாருங்க. ஒரு சிகரெட் வந்து, ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளோப்பா? சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸ் தெரியாது, நடிக்க மாட்டியா நீ? மனுஷனே கிடையாது. யார் எவ்வளோங்க? எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட்டு? 200 ருபீஸுங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு. ஒரு சிகரெட் பாக்கெட்ல 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்கு. 10 நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன். இப்ப 10 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப ஒரு குவார்டர் வந்து அது 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய். அது ஒரு வருஷம் போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்றோம்ல. சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்றோம், அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம், அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத் தான் என் சாமி. அவன் எடுத்தது தான் வந்து கடவுள். தயவு செய்து போய் பாருங்க.
நண்பர்களே, இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு நல்ல விஷயந்தான் கொட்டுக்காலியை நீங்கள் போய் தரிசிக்கிறது. அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள். நன்றி. Thank you so much, sir. எல்லாருக்கும் வணக்கம். மிஷ்கின் பேசினதுக்கப்புறம் எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல. மிஷ்கின்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். மிஷ்கின் இஸ் ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன். அவர் பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவார். அண்டு அவருடைய அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலேயும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் a வெரி 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 ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வினோதோட ப்ரெசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவர் இன்னைக்கு கதை நாயகனாக இருக்கிறாரு, அது இல்லை. அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ள இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்திருக்கு. 2 படமுமே அப்படிதான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட். அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்கு. இது ஒரு இலக்கியமாக இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்கு. இது ஒரு நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கானா அப்படியும் இருக்கு. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையாக இயல்பாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்டு நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்தில் சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா வந்து 3 பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில்ம் மேக்கராக வினோத் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக போகுது. அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஐரானிக் மொமெண்ட்ஸ் இந்த ஃபில்ம். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த முரண்கள் தான் வந்து இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாற்றுற தன்மையை கொடுக்குது. சூரி, அனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு. அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க. யாருமே வந்து அதிகமாக போகலை, கம்மியாக வரலை. அண்டு படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த நடிகர்கள் அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு
ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். சும்மாவே கம்மி போய் சின்ன வயசில் திருவிழா நடக்கும்போது குழந்தை மைக் முன்னாடி போய் ஹலோ ஹலோன்னு கற்றுட்டு வரும்ல, அது மாதிரி இப்போ பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சப்போர்ட் பண்ணிட்டு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய வெல்விசர்ஸ் வெற்றிமாறன் அண்ணே, ராம் அண்ணே, மிஸ்கேன் அண்ணே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் டிசைன் பண்ணிட்டு அருண் அண்ணே, அருண் கே விஸ்வானே ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஏதோ பேசணும்னு நினச்சோம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணே, உங்களால தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுமோ அது இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது. மெயினாக என்னோடய டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய கூத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்ரு, இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் டே ஒன்லேருந்து எழுத ஆரம்பிச்சதுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்லேருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு ஷார்ட் டிவிஷன் சினிமாட்டோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. என்னோட டைரக்ஷன் டீம், இந்த கீபே ஒர்க் பண்ண பானுப்ரியா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். அந்த எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன், சாரி. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய வழக்கம் போல் உங்களுடைய படம் வந்து உங்களுக்காக பேசும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக கதாநாயகி நம்மளுடைய அன்னாபென் அவர்கள். எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். முதல்ல என்னோட டிரெக்டர் வினோத் சார் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன், இஸ் வெரி ஸ்பெஷல் டிரெக்டர். அவங்க என்னோட ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எனக்கு தந்தாலும் ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார், நீங்கள் எல்லாமே இந்த படமே முடியாது. அண்ட் சூரி சார், நீங்கள் அவ்வளோ சூப்பராக பாண்டி ஆயிடுச்சுனால எனக்கு மீனாவது முடிஞ்சது, அதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண ஒரு படம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக கதையின் நாயகன் சூரி அவர்கள், த மோஸ்ட் versatile actor in today's industry and திருச்சியர். Okay, we'll hear it from him, please sir. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்கள் கண்டென்ட் ஆகிட்டீங்க. ஆமாம், ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னோட ஃபேன்ஸ் எங்கேருந்து வர்றாங்க, எங்கே வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறையா சேனல் நிறையா நோட் பண்ணுறாங்க. முக்கியமான செய்தியில் அன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் பற்றி இதைத்தான் நோட் பண்ணுறாங்க. தம்பிகள் அவங்க அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிட்டே இருங்கடா. தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா. என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு 4 பேர் இருக்கப்ப எங்கேருந்து எல்லாருமே சென்னையிலேருந்து வந்துட முடியாது, 4 ஊர்லேருந்து வர முடியும். 4 ஊர்லேருந்து வரவன் பாத யாத்திரை வர முடியாது, அவன் பஸ்லேயோ பைக்லேயோ கார்லேயோ வரதான் முடியும். பஸ்லேருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நான் மதுரையிலேருந்து வரேன், பஸ்ஸில் வராமல் எதில் வருவேன்? அதனால் உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இன்னும் என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள், எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப, இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே அங்கே உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை, எவ்வளோ என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, என் ஆத்தாப்பை செஞ்ச புண்ணியம், இவ்வளோ பெரிய இயக்குநர்கள், இவ்வளோ பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தயாரிக்கிற இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமண்ணே, அருண் விஸ்வா, உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன். ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ளே திருப்பி இன்னொரு நடிகனாக கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலைசிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ பதட்டத்திலேருந்து, எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு வாரமாக நான் தூங்கலை, கொண்டுட்டாங்க என்னைய.
விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போகலான்ட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டேன், இங்கே பாரு இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி ஒன்றருக்கு ஒருத்தர் பண்ண முடியாது, அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்கள் நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டால் ஆமான்ட்டு, வருமா சம்பளம் உங்கள் பேமெண்ட்டுக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் சொல்லிருக்கோம், மறந்துடுவேன். அவங்க சொல்லி கொடுத்த அரை நேரத்தில் இன்னொருத்தனை மாற்றி விட்டு போயிடுவேன், இவன் சொன்ன மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. காலையில் எந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பழக்கத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்கிருந்து ஒரு அரை நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க, மாற்றி மாற்றி தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலாக மறந்துருச்சு, நானா போய் நின்றுவின் தலைவா, என்னை தேவை கேட்கட்டுன்னு சொல்லியிருக்கல. அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிற்கணும், அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, ஃபெட்னாவோ எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பதட்டத்தை உச்சமாக போச்சு. அங்கே போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியலை. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பிரில்லியண்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்க அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு, இந்த அம்மாவே போல பதறுது, நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் லெவலில் தூக்கிப்பட்டு போயிடுவாங்க நம்ம பையில் அப்படின்னு நினச்சேன். 4 வார்த்தை கேட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டேன். ஆமாம் ஆமாம், எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ 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 நோ, எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சேன். அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க. பிசி ஸ்ரீராம் சார்லேருந்து அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்கிறப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பாக எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக அவங்க சொல்ல எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளோ விஷயங்கள் சொன்னார், அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமாம், தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா அப்படி பெர்லின் எங்கெங்கேயோ கூட்டி போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டே இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடை போல் இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாண்டு. அது யாரு அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி பார்த்துருப்பு பஸ் வரப்போ பார்த்து குறுக்க போகாத கவனமாயிரு அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாலி தையில் இருந்தால் வாங்கிட்டு வாடா, முட்டி வலிக்குதுடா அம்மாவுக்குட்டுச்சு. அவ்வளவுதான், அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தையில் எங்கேயும் என் வாங்கிட்டு வாங்கடா, இல்லாட்டா டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்டில் கரண்ட் போச்சுன்னா வீட்டில் அடித்து பார்க்க முடியல. இது தான் கேட்கும். இன்னைக்கு அவ்வளோ பெருமை இருக்குது. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்கள் கூட வந்து தோத்தா தெரி கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள்லேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன். அதில் ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நான் நினைக்கப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. ஆனால் என்ன நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை, ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கீங்க நீங்கள் ஃபுல்லாக. அதே தான், ஒரு டைலாக் கூட பேசாமல் நான் வினோத்திட்டா தான் கேட்டேன். நான் டைலாக் பேசினேன், ஓகே, அப்பப்போ கூப்பிட்டு கேட்குறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு ஓயாமல் வெயிட்டே இருக்காங்கன்னு. இல்லை, நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் அங்கே இருக்கணும், ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா, இல்லை எங்கள் அம்மா மேலே இப்படி ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர். அது அவ்வளோ இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்போ நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி.
நான் வர சொல்லியே. இது கேஸ் ஏன் மேல ஆயிரும் அப்புறம். இங்கே வந்திருக்கிற எனக்கு பிடித்த பேசவா வேணாவா? கிளம்பில எல்லாருமே கிளம்பிடலாம், டைம் ஆகுது. இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாமல் மனசுல இருந்து அவ்வளவையும் பாராட்டுகளாக கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குனர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. கொட்டுக்காளியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன். எனக்கு அருண் விஸ்வா கூப்பிட்டு போய் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீங்கள் அந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது. எனக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறது மட்டும்தான். இதில் வித்தியாசமாக வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல். அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு. அப்புறம் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க, ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல். நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. அதில் அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னேன். நமக்கு தெரில. அப்போ தான் அருண் சொன்னார், இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூ ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னேன். அண்ணே இங்கே தானே, மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்லை தெரியலங்க, அந்த படம் எப்போ தான் ரிலீஸு, அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட் ஆக்கலாமேன்னும் போது, அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அது கரெக்டாக நடக்கலைன்னும் போது, அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவர் என்ன கதை வச்சிருக்காருலாம் தெரியல, என்னவா இருந்தாலும் நான் பண்ணுறேன், கதைக்காக நான் பண்ணுறதுன்றதை தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதுக்காக தான். இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அவர் கதை சொன்னார், ஐடியா சொன்னார். எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும். நோ, உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க, பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, இதை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும், நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை, நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை, நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம். அதை நிறைய இயக்குனர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடய அவங்கள விட்டுறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வினோத் ராஜை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது. இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது, பாலாஜி சக்திவேல் சார் பேசினது, லிங்குசாமி சார் பேசினது, வெற்றி சார் பேசினது, இன்னும் நிறைய இயக்குனர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. வினோத், இது ஒரு ஸ்டார்ட் தான். இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன். நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத் ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குனர்கள் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு. அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும். முக்கியம், சினிமாவில் முக்கியமானது ஒரு பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும். பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க. நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும். அப்போ அதுலேருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான். அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட கை கொடுத்துட்டு ஒன்று தான் சொன்னாங்க, திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க. அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னாக நான் இதை பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள், நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் என்ன நடிகன் ஆக்குனது, அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மூலமாக வச்சு நான் இதை பண்ணுறேன். அண்ட் நான்
சினிமாவுக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து, நான் நடிக்கிற படங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும், அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு. அப்போ அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும், வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும், எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுதான் என்னுடைய. நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ், நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ், அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம், அவங்களுக்கான ட்ரிபியூட். ஆனால் இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்குது. நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன். ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது, அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான். காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார், லிங்குசாமி சார், கௌதம் மேனன் சார், ஏஆர் முருகதாஸ் சார், ஹரி சார், தரணி சார், இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்ஸஸ் ஆகிறது, இது வரைக்கும் தமிழ் சினிமாவை